இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 1000 ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதற்கு முன்னாடியும் வந்து அஜித் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கா? இதுக்கு முன்னாடி இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இந்த படம் வந்து வேறு படம் இல்லை. பொங்கல் வந்து அப்படி இவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 500-600 ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சோலோவாக வர்றார் அஜித். சொல்லியிருக்காராமே வந்து நம்ம வர அன்னைக்கு தான் பொங்கல், நம்ம வர அன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிற மாதிரி. மகிழ் திருமணி அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எல்லா டேரக்டருமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க 2000 கோடி கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா, படத்தை பார்த்துட்டு ஏதாவது ஓட வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துக்கு காரில் போகிறாங்க, கார் பிரேக் டவுன் ஆயிடுது, ஒரு லிஃப்ட் கட் போகிறாங்க, பார்த்தா அது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வில்லியா ஆக்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் ட்விஸ்டே படத்தில். நான் அப்புறம் அதையும் சொல்லிட்டோம்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடாது. ஓப்பனிங் சாங்கோ பில்டப் சீனோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் தான். இதை ரசிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற போகிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். விடாமுயற்சியை காட்டிலும் குட் பை டக்லைக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ ரசிகர்கள் மத்தியில். அது அவர் 3 கெட்டப்பில் வர்றார் அப்படிங்கும்போது ரசிகருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரெண்டாவது ஆதிக்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபேன் பாய். இதை வசூலில் எந்த அளவுக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு. படம் வசூலுங்கிறது வந்து கண்டென்ட் வச்சு தான். படம் நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் ஷோவே காலியாயிரும். வெளியில் வந்து மொக்கை அப்படின்னு போட்டுருவான், முடிஞ்சு போச்சு படம். கண்டென்ட்டை வச்சு தான் 1000 கோடி அடிக்குமா 2000 கோடி அடிக்குமா. சார், இப்போ ஓப்பனிங் கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அஜித் அவர்கள் வந்து எப்பவுமே தக்க வச்சுட்டு இருக்காரு. அந்த வரிசையில் விடாமுயற்சி எப்படி இருக்கு? விடாமுயற்சி பல விடாமுயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக 6ஆம் தேதி வருது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்தால் கூட இந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் கிடச்சிருக்காது. சோலாவாக வருது. அஜித் சொல்லியிருக்காராமே வந்து நம்ம வர அன்னைக்கு தான் பொங்கல், நம்ம வர அன்னைக்கு தான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி. அது இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே அந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்குது. பெரிய அளவில் ப்ரீ புக்கிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அஜித் ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு தலையை அவரவங்க ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றபடி மகிழ் திருமணி பல புதிர்களை போட்டுகிட்டே இருக்கிறார். அப்பப்போ ஒரு இன்டர்வியூஸில் எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எதிர்பார்த்து வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கிறாரு. இல்லை, இது படமே வந்து அந்த மாதிரியான படம் தான். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துக்கு காரில் போகிறாங்க, கார் பிரேக் டவுன் ஆயிடுது, ஒரு லிஃப்ட் கட் போகிறாங்க, பார்த்தா அது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கிட்னாப் பண்ணது யாருங்கிறது தான் ட்விஸ்ட்டு. அப்படி தான் கிளைமேக்ஸ் முடியும் இந்த படம். அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க ஒரு லவ் போர்ஷனு, ஒரு சாங் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க, போர் அடிக்காமல் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறது தான் கதை. இது வந்து அஜித் படங்கள்லேயே ஒரு வித்தியாசமான படம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஓப்பனிங் சாங்கோ பில்டப் சீனோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் தான். இதை ரசிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற போகிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். அது இதை வசூலில் எந்த அளவுக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இல்லை, வசூல் கண்டென்ட்டை வச்சு தான். வசூலை நம்ம வந்து யாருமே வந்து இன்றைக்கி கெஸ் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்கிட்ட கேட்டாலும் சரி, படம் வசூலுங்கிறது வந்து கண்டென்ட்டை வச்சு தான். படம் நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் ஷோவே காலியாயிரும். வெளியில் வந்து மொக்கை அப்படின்னு போட்டுருவான், முடிஞ்சு போச்சு படம். ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 2 நாள் தாங்கும். அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் கண்டென்ட்டை வச்சு தான் 1000 கோடி அடிக்குமா 2000 கோடி அடிக்குமா, இந்த படத்தின் வசூலை அது முறியடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டென்ட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம அதை கெஸ் பண்ணவே முடியாத நிலைமையில தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்கள் வந்து அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து நடித்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கதை எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, அதான் சொல்லணே, இது ஒரு போர்ஷன் வந்து லைவாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக் நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய லவ் போர்ஷன் அதெல்லாம் பார்த்துருப்போம். படத்தில் பார்த்தாலே ரெண்டுக்குமே 2 வேரியேஷன் தெரியும். ஒரு மாதிரி ட்ரையாக தாடிலாம் வச்சு ஒரு மாதிரி டெசர்ட் ஏரியாவில் பாலைவனத்தில் வந்து சஃபியா டோனில் ஒரு மாதிரி அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு அஜித் இந்த பக்கம் அப்படி பேரலாக பார்க்குறப்ப ஃபுல் ஷேவில் ஒரு சாக்லேட் பை மாதிரி ஒரு யங்காக இருப்பார். 2 இது. அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு போர்ஷன். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மகிழ் திருமணி அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு. இதெல்லாம் வந்து என்ன சார் காட்டுது? முன்னாடி வந்து இந்த மாதிரி படங்கள் பில்டப் பண்ணி தோல்வியுற்றதோட அடிப்படையாக காட்டுதா, இல்லை ஒரு பயம் மட்டும் கிடையாது? இப்போ எல்லா டேரக்டருமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க 2000 கோடி கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா, படத்தை பார்த்துட்டு ஏதாவது ஓட வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ பேசினா ட்ரோல் ஆயிடுவோமோங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா சமீப காலத்தில் சில படங்களில் சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பேசின விஷயம் பெருசாக அதை வந்து வைரல் ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா ரொம்ப தெளிவாக எந்த எதிர்பார்ப்பையும் வராதிங்க. அஜித் படத்திற்கு உண்டான எந்த மாசுமே இந்த படத்தில் கிடையாது. ஓப்பனிங் சாங்கோ பில்டப் சீனோ ஒரு பஞ்ச் டைலாகோ எதுவும் கிடையாது. இது ஸ்டோரி ஓரியன்ட் படத்தில் அஜித் இருக்கிறார் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வாங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது ஏற்கனவே பலருக்கும் நடந்த
ஒரு போற சம்பவத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். சரி, இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் இன்டர்வல் சீன்ல வந்து குட் பேட் அக்லியோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கொடுக்க போறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இல்லை, அது தகவல் தவறான தகவல். அது மாதிரி பண்ணல. அது முதல்ல பிளான்ல இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த தகவல் இல்லை, தவறான தகவல் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம அடுத்த படத்துக்காக இன்னும் காத்திருக்க முடியல. விடாமுயற்சியை காட்டிலும் குட் பேட் அக்லிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ ரசிகர்கள் மத்தியில். அது அவர் 3 கெட்டப்பில் வர்றாரு. அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரெண்டாவது ஆதிக்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபேன் பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் பண்ணுறப்ப அந்த படம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்தை மக்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க. படத்தை முடிச்சு கொடுத்தாரு. படம் முழுவதுமாக டப்பிங் முதல் கொண்டு முடிச்சு கொடுத்தாரு. படத்தில் எந்த வேலையும் கிடையாது. ரிலீஸ் டேட்டு தான் முன்ன பின்ன மாறிட்டு. இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷா அவங்க வந்து வில்லியா ஆக்ட் பண்ண போறாங்கன்ற தகவலும் வந்திருக்கே சார். குட் பேட் அக்லி இல்லையா? இதில் விடாமுயற்சியிலேயே அதுதான் ட்விஸ்டே படத்தில். அப்புறம் அதையும் சொல்லிட்டோம்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடாது. அவங்க ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருப்பாங்க, பட் அவங்க என்ன பண்ணுறாங்கிறதான் படத்தோடைய ட்விஸ்ட்டு. அதை வந்து படம் பார்க்குறப்ப சொல்லி எல்லாத்தையும் போய் நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் போயிடும். நீங்கள் ஏறக்குறைய அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் படத்தில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 1000 ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதற்கு முன்னாடியும் வந்து அஜித் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இந்த படம் வந்து வேறு படம் இல்லை. பொங்கல் வந்து அப்படி இவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 500-600 ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சோலோவாக வர்றாரு. தள்ளி போனதெல்லாம் ஒரு நல்லதுக்காக தாங்கிற மாதிரி இருக்குது. படம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனா கூட போதும், பெரிய அளவில் ஒரு கலெக்ஷனை கொடுத்துருன்னா 1000 ஸ்க்ரீனுங்கும் போது ஒரு பெரிய கலெக்ஷன், தேட்டரிக்கல் கலெக்ஷனே பெரிய கலெக்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலோவாக வர்றாங்க, கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், இப்போ நீங்கள் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் கூட எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த விடாமுயற்சி வந்து கொண்டு வந்திருக்கும் பாக்ஸ் பீஸ் கலெக்ஷன்? இல்லை, ஃபஸ்ட்டு 3 days அவங்க ஃபுல் பண்ணிடுவாங்க. அந்த ஆடியன்ஸு, அஜித் ரசிகர்கள், அந்த படத்துக்கு மேலே உள்ள எதிர்பார்ப்புகள், பெரிய ஸ்டாருங்கிறது ஒரு மினிமம் அந்த அமௌண்ட்டு நம்ம ரவுண்டாக சொல்ல முடியாது எவ்வளோ போயிருக்குங்கிற மாதிரி. பட் படம் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம யாருமே இப்போ கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஷோலேயே படத்தை முடிக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி இருக்குது. சமீபத்தில் நடந்த வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை கெஸ் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாளுங்கிறது கன்ஃபார்மாக படம் வந்து ஃபுல்லாகிடும். இப்போ இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி அந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, முதல்ல அவங்க டேட் ஒன்று சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அந்த டேட் இப்போ இல்லை, தள்ளி போகுது. ஏன்னா ஓடிடி தளத்துலேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தை தள்ளி வைங்க, படம் வந்து நாங்கள் ஆல்ரெடி விடாமுயற்சி ஸ்ட்ரீமிங் பண்ணி ஒரு 2 மாதம் கழிச்சு பிறகு போடுறது நல்லாயிருக்கும், அதனால் குறைந்தபட்சம் 1 மாதமாக தள்ளி வைங்கன்றாங்க. அதனால் குட் பேட் அக்லி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் தான் காரணமா இல்லை பின்னாடி வேற ஒன்றும் காரணமும் கிடையாது. படம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. படம் முடிஞ்சிருச்சு, ஒரு டப்பிங்கும் பேசி கொடுத்துட்டாரு. படத்தில் எந்த சிக்கலும் கிடையாது. இவங்க சொல்கிறது இதுதான். ஆனால் இவங்க தரப்பில் வந்து நாங்கள் அதே டேட் ரிலீஸ் பண்ணுறோங்கிறதையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேணாம் தள்ளி போடுங்கன்றாங்க. இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்து அஜித் சார் வந்து ரேசிங்லாம் வந்து ஈடுபட்டிருந்தாரு. நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிகமாக வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதற்கு பின்னணியில் ஏதாவது ஒரு அழுத்தம்? எல்லா கட்சிகளுமே பேசிட்டோம். அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, பவன் கல்யாண் வாழ்த்து சொல்லியிருக்காரு, சந்திரபாபு நாயுடு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வாழ்த்துறதுக்காக சொன்னது மட்டும் தான் இல்ல? இந்தியாவிலிருந்து, அதுவும் ஒரு சினிமா துறையிலிருந்து சம்பந்தமே இல்லாத இன்னொரு இண்டஸ்ட்ரியில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் ஒரு கார் ரேசிங்கில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் கார் ரேசர் கார்களை ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அதான் பொழப்ப ஓட்டிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு ஹாபி, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சினிமா நடிகர் ஒரு இன்டர்நேஷ்னல் கார் ரேஸில் போய் கலந்துக்கிட்டு அதுவும் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை. சம்மந்தம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் அது ரெண்டும் வேற ஒரு திசை இருக்குது. அதுலேருந்து ஒருத்தர் போய் வாங்கியிருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம். அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய பலரும், சினிமா ஆட்களாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இதில் எந்த அரசியல் இருக்குது? எல்லா கட்சியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களே. இல்லை, இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படமும் எடுத்திருக்காரு. அவர் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறாரு. ஸோ அது அவருக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறவர் அஜித் மட்டும்தான். ஸோ அதனால் அஜித் அவங்கள வச்சு ஏதாவது மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அஜித் வச்சு யார் மூவ் பண்ணாலும் அஜித் ஒத்துக்கிற மாட்டார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மன்றத்தையே கலைச்சிட்டார், மன்றமே கிடையாது. அப்படி இருக்க போது எப்படி அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை அவர் செய்வார்? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் பிரச்சனையே வந்தப்போ அவர் யாரையும் எதிர்த்தோ ஆதரிச்சோ பேசல. ஓப்பனாக சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அஜித்தை வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு. எந்த வலையிலையுமே சிக்க மாட்டார், எந்த வட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ரெண்டாவது, அதிமுக இருக்கிறப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு கூட ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நெருக்கமாக இருந்தவர் தான். அப்படிங்கும்போது அப்போயே கொடுக்காதவர் இப்போ எப்படி போய் வாய்ஸ் கொடுப்பாரு? அப்படிங்கிறதுனால அது வந்து சாத்தியமே இல்லை.
பட்டு ஒரு அவருக்குன்னு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, ஒரு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, ரசிகர் பட்டாளம் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே அவர் அரசியலுக்கு பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. பட் அவர் அதில் எதுக்குமே ஒத்துக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆக்டர்ஸை பொறுத்து அவங்களோட ரசிகர்களுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வேற ஒரு ஆக்ட்ரஸோட ரசிகர்களை பார்த்தோம். இந்த அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ரொம்ப பெருமிதமான மொமெண்ட்டாக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு பெருமிதமான விஷயம்தான். கார் ரேஸில் வந்து ஒரு இந்தியாவினுடைய கொடியை வந்து உலகளவில் கொண்டு போய் உயர்த்தி பிடிக்கிறது வந்து எல்லாருக்கும் பெருமையான விஷயம் தான். ரசிகர்கள் தாண்டி சமீப காலமாக அஜித்தினுடைய அந்த இமேஜ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பொதுமக்கள் மத்தியில். ஒரு நடிகராக பார்க்காம ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு நபராக பார்க்குறாங்க மக்கள். ஏன்னா ஒரு நடிகராக இருந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு, என் முன்னாடி வராதிங்க, உங்களோட லைஃப்பை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், பிழைக்க பாருங்கள், உங்களோட பேஷனை பாருங்கள், உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறாருல. என்னை வந்து ஒரு ஆக்டரை மட்டும் பாருங்கள், படம் பார்க்குற பிடிச்சிருந்தா வந்து படம் பாருங்கள், மீதி நேரங்களில் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறப்ப வந்து காமனாக பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் அஜித்துக்கு ஒரு இமேஜ் வரும்ல. ஏன்னா ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி இப்படிலாம் வந்து பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது காமனாக இருக்கக்கூடியவங்க ஒரு இமேஜ் வரும்ல. நடிகர் அஜித்தை தாண்டி நல்ல மனிதன் போல அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும்ல. அதான் ஒரு சமீப காலமாக அது விஷயம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு, கார் ரேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அவர் கொடுத்தக்கூடிய அவார்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு கைப்பை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம லியோ, கோட் இந்த மாதிரி இதை விட வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் விடாமுயற்சியை, அப்படிதானே சார்? ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க, அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு படம் நல்லா இருக்கலன்னா நம்மளை எடுத்து கட் பண்ணி போட்டு ஓட்டிடுறானுங்க. அப்படிங்கிறதால படம் வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய சாயலில் எடுத்துருக்குறாங்க, சலீவ் எடுத்துருக்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையும் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும். திரைக்கதையில் ஸ்க்ரீன் பிளேல எப்படி தொய்வு இல்லாமல் கொண்டு போயிருக்காங்கிறது படம் பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் அஜித் ரசிகர்கள் அவங்க ரசிகராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ தன்னுடைய மானசீகமான ஒரு நடிகருடைய படம் பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணணும், பெரிய ஹிட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. படம் வரட்டும் பார்ப்போம். அந்த இப்போ நீங்கள் இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது அனிருத் அவங்களோட மியூசிக் எந்த அளவுக்கு ஸ்கோர்? முதல்ல வந்து சிங்கிள் அது விமர்சனங்கள் ஆச்சு, நிறையா வந்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த வந்த பாட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரில் அனிருத் அவருடைய வேலையை கொஞ்சம் சரியாக செஞ்சுருக்கிறாரு. ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன், நல்லா சிறப்பாக செஞ்சிருப்பார். ஏன்னா அந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங்குடைய ஸ்கோப் நிறையா இருக்குது. ஒரு காமெடியாக ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி கிடையாது, ஒரு படம் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனால அது மியூசிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சவதிகா சாங்லாம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டுன்ற மாதிரி மறுபடியும் ரீலோடர் வெர்ஷன்லாம் கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். இல்லை, அந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் ஆயிடுச்சு. அது வந்து என்னன்னா அந்த மூமெண்ட்டு வந்து ரொம்ப ஈஸியான மூமெண்ட்டு, வயசானவங்க கூட போட்டுடலாம். ஆனால் வந்து அஜித் அவங்க போட்டாலே அது ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த எப்பயுமே ஒரு பாட்டோடைய பல்லவியும் ஒரு பாட்டோடைய ஸ்டெப்பும் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா ஹிட் ஆயிரும். அது ஒரு ஃபார்முலா. ரொம்ப டஃப்பாக கொடுத்து ஆமாம், ஒரு பாட்டோடைய பல்லவி வந்து நம்ம கலோக்கியாக பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து 2 வார்த்தையை பாட்டோடைய பல்லவியாக போட்டிங்கன்னா அந்த பாட்டு ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து கம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டோடைய கொரியோகிராஃபி வந்து ஈஸியான ஸ்டெப் ஆஃப் ஓப்பனிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அது இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு இருக்குது. அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் நாளைக்கு அது கொஞ்சம் வைரலாக தான் போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த படத்தோட பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஹிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த சாங்லாம் ரசிகர்களை தூக்கி விட்டு, அது வந்து அஜித்துக்கு எழுதுன மாதிரி இருக்கு. அந்த வரிகள் அந்த ரேசிங் வெர்ஷனை பார்க்கும்போது அந்த அவருடைய இதை எழுதுன மாதிரியே தான் இருக்கு. ஓரளவுக்கு முதல் பாட்டில் வந்து ஒரு மாதிரி இருந்தால் கூட அடுத்தடுத்த பாடல்கள் அடுத்தடுத்த வந்த ட்ரெய்லர்லாம் கூட அனிருத் கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டார்.